ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா இடையிலே நடந்த ஒன் டே மேட்சை பற்றினது தான். அதில் டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா டீமோட பேட்ஸ்மேனாக நிஷங்கா மற்றும் ஃபெர்னாண்டோ களமிறங்க ஃபெர்னாண்டோ 7 பால்ஸுக்கு 1 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேனான மெண்டிஸ் மற்றும் நிஷங்காவோட பார்ட்னர்ஷிப்னால தான் ரன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு சிவம் துபே ஓவரில் மெண்டிஸ் எல்பிடபிள்யூவில் அவுட் ஆக மேட்ச் சூடு பிடித்தது தாங்க சொல்லணும். அடுத்த பேட்ஸ்மேனான நிஷங்காவும் 75 பால்ஸில் 56 ரன் எடுத்து எல்பிடபிள்யூவில் வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. இப்படி அடுத்ததாக களமிறங்கிய வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இறுதியாக வெள்ளலங்கா அதிகப்படியாக 65 பால்ஸுக்கு 67 ரன் எடுக்க கடைசியில் பார்த்தா 50 ஓவரில் முடிவில் ஸ்ரீலங்கா 8 விக்கெட்டை இழந்து 230 ரன் எடுத்திருந்தாங்க. 231 ரன் என்ற டார்கெட்டோட களமிறங்கிய இந்தியா டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா மற்றும் சுபம் கில் நல்ல பார்ட்னர்ஷிப்போடு விளையாட ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டாக சுபம் கில் 35 பால்ஸ்க்கு 16 ரன் எடுத்து அவுட் ஆக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ரன் மிஷின் விராட் கோலி களமிறங்கினார். இப்படி ஆட்டம் சூடு பிடிக்க நம்ம டீம் கேப்டன் ரோஹித் சர்மா அரை சதம் அடித்தாங்க. அதனால் அரங்கமே கரகோஷத்தால் அதிர்ந்தது. இந்த ஆரவாரம் முடிவதற்கு முன்பே யார் கண்பட்டதோ தெரியலங்க. ரோஹித் சர்மா 47 பால்ஸ்க்கு 58 ரன் எடுத்து அவுட் ஆக நெக்ஸ்ட்டாக விராட் கோலியும் 32 பால்ஸுக்கு 24 ரன் எடுத்து எல்பிடபிள்யூவில் தன்னோட விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஃபேன்ஸ் மத்தியில் ஏன்பா இப்படி ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்சை இப்படி சொதப்புறீங்களே என்ற எண்ணம் தான் எழுந்ததுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டாக களமிறங்கிய KL ராகுல் மற்றும் அக்ஷர் பட்டேல் பார்ட்னர்ஷிப்னால ரன் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படி ஆட்டம் சூடு பிடிச்சிட்டு இருக்க சிவம் துபேவும் எல்பிடபிள்யூவில் அவுட் ஆகி லாஸ்ட்டாக இந்தியா டீம் 230 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகி மேட்ச் டை ஆகிட்டுங்க. இப்படி T20யில் மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த ஸ்ரீலங்கா இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த மேட்சை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.